ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் ரேஷன் கார்டு ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டை தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அப்டேட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்றத தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டை வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக அப்ளை பண்ணுறது, அதுக்கான வழிமுறைகள்லாம் என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாகவே 4 லட்சம் ரேஷன் கார்டுகள் வந்து அப்ளை பண்ணி பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 1 to 2 மந்த்துக்குள்ளே வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணணும். ஸோ அதை வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக அப்ரூவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போது லேட்டஸ்ட்டாக பதிவேற்றிருக்க டிவிகே அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான உத்தரவு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு நேரடியாகவே அவங்களுக்கு உணவுத்துறைக்கு வந்து கட்டளையிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதாவது ரேஷன் கார்டுக்கு வந்து புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு இது வரைக்குமே அப்ரூவல் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 1 to 2 மந்த்துக்குள்ளே 2 மாதத்துக்குள்ளே உங்களுக்கான அப்ரூவல் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்காக இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்தி விதிகள் தற்காலிகமாக நிறுத்தம். அதாவது எலெக்ஷன் நடந்ததுனால அப்போது அந்த டைமில் எதுவுமே அப்ரூவல் பண்ண மாட்டாங்க, எல்லாமே பெண்டிங் லிஸ்ட்டில் தான் வைப்பாங்க. இப்போ புதிய ஆட்சி வந்து அமைச்சிட்டாங்க. அதுக்கான பணியும் தொடங்கிட்டாங்க. புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இது கரெக்டான டைம். இதில் வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். புதுசாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதாவது வெப்சைட் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் நியூவாக ரேஷன் கார்டை அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் இருந்தபடியே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதில் வந்து பண்ண வேண்டியது புதிய மின்னணு அட்டை விண்ணப்பம், அட்டை பதிவிறக்கம், அட்டை நகல் பதிவிறக்கம், பெயர் சேர்க்க, நீக்க, முகவரி மாற்றம் செய்ய, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் ரேஷன் கார்டு, அதாவது ரேஷன் கார்டு ரிலேட்டடான எல்லா சர்வீஸஸுமே tnpds.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 5 ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ், ஃபஸ்ட்டு உங்களுடைய டிஎன்பிஎஸ் புதிய விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணணும். அடுத்தது குடும்ப தலைவருடைய விண்ணப்பங்களை இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், உறுப்பினர் சேர்க்கை, அடுத்தது அட்டை தேர்வு, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணணும். இதுதான் இதுக்கான 5 ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட் ஸ்டெப் 1 and 2 வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தலைவருடைய விவரங்களை வந்து நீங்கள் கொடுக்கணும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மாவட்டம், தாலுக்கா, டிஸ்ட்ரிக்ட், இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து இருக்கும். குடும்ப தலைவருடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். ஃபஸ்ட் அடுத்தது ஸ்டெப் 3ல் பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்களை இணைக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு குடும்ப தலைவருடைய பேரை ஜாயின் பண்ணிடணும். அடுத்தது குடும்ப உறுப்பினர் 1, குடும்ப உறுப்பினர் 2, குடும்ப உறுப்பினர் 3 அப்படின்னு சொல்லி குடும்ப உறுப்பினர்களுடைய விவரங்கள், அவங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸை நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 4ல் வந்து 2 டைப் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கும். ஒன்று அரிசி அட்டை, இன்னொன்று சக்கரை அட்டை. நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அரிசி அட்டை தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்க்கரை அட்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய தொகை, ஏதாவது ஹெல்ப், அந்த சப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அரிசி அட்டையை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது டாக்குமெண்ட். என்ன அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து இதில் ஆட் பண்ணாதீங்க. அப்ளை பண்ணி முடித்து உங்களுக்கு அப்ரூவல் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாருடைய ஆதார் கார்டு இருக்கணும், குடும்பத் தலைவருடைய ஃபோட்டோ இருக்கணும். அடுத்தது உங்களுக்கு வந்து எதனா ஒரு அட்ரஸ் ப்ரூஃபும் இருக்கணும். அட்ரஸ் ப்ரூஃப் மீன்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரூவல் ஆகணும், 100% அப்ரூவல் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கேஸ் பில்லை, லேட்டஸ்ட்டான கேஸ் பில்லை புக்கை வைக்கக்கூடாது, கேஸ் பில்லை தான் நீங்கள் வைக்கணும். ஆனால் கேஸ் பில் தான் மோஸ்ட்லி இப்போ வந்து எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அடுத்தது சொந்த வீடாக இருக்குது அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், அது கூடவே நீங்கள் கேஸ் பில், இது எல்லாத்தையுமே ஒரே டாக்குமெண்ட்டை ஆட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கோ உங்களுக்கு அப்ரூவல் பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயே பிடிஎஃபாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், EB பில், பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் எதனா பாஸ்போர்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, EB பில், அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இந்தமாரி ரெண்டல் அக்ரிமெண்ட், அது மாதிரி எதனா இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே இதில் அப்லோட் பண்ணிடலாம். மோஸ்ட்லி எல்லாருக்குமே கேஸ் பில் அது கேஸ் பில் இருக்கும். ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இருக்காது. அவங்க சொந்த வீடாக இருக்குன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸை வைக்கலாம். எதனா ஒரு பில் காப்பியில் எதனா ஒரு பில், ஒரு ஆப்ஷன்ஸை எதனா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான இது இப்போ வந்து ஃபஸ்ட்டு சரியான டாக்குமெண்ட்டை விட உங்களையும் டிஎன்பிடிஎஸ்சில் வந்து நீங்கள் பதிவு செய்யணும். அதற்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஃபைனலாக சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா உங்களது வந்து சிவில் அந்த டிஎஸ்ஓ தாலுக்கா சப்ளை ஆஃபீஸர்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. 1 to 2 மந்தில் உங்களுக்கான பிவிசி கார்டு உங்களுக்கு வீடு தேடியே வந்துடும். அல்லது நீங்கள் டேரெக்டாக போய் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்களே கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது மிஸ் ஆகிடுச்சு அல்லது வேறு என்ன இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணிடுங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 or 2 மந்தில் உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிடும், கார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.